வெல்கம் பேக் டு யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனியாவை என்று வித் மீ அருந்தி அண்ட் வருண். எனக்கு வந்து நேஷனல் டென்டல் ஹைஜீன் மந்த் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டை பற்றி பேச போகிறோம். அதுலேயும் வந்து நமக்கு ஹைஜீன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ முக்கியமாக இந்த டென்டல் ஹைஜீன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடலாம். நம்பர் 1 இம்ப்ளான்டாலஜிஸ்ட் டாக்டர் சி முருகவேல் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். அண்ட் கன்சல்டன்ட் டென்டல் சர்ஜன் டாக்டர் ராஜ்குமார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஸோ எல்லாருக்கும் இந்த டே பற்றி ஒரு தெளிவு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பல் பாதுகாப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கு ரெகுலராக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன? பல் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையுமே வந்து ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும். சாஃப்டாக தான் ப்ரஷ் பண்ணணும். சாஃப்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 1 to 3 minutes தான் ப்ரஷ் பண்ணணும். ரொம்ப நேரம் ப்ரஷ் பண்ணக்கூடாது. பிரிசல்ஸ் ஒரு 2-3 பிரிசல்ஸ் வந்து பெண்ட் ஆனோடனே சேஞ்ச் பண்ணிடணும். 3 months 6 months இந்த மாதிரி டைம் டியூரேஷன் வச்சுக்கூடாது. ஸ்வீட்ஸு ஸ்டிக்கி ஃபுட்ஸு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டீங்க இல்லை வீட்டில் இருந்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது மினிமம் 6 months ஒரு முறை கன்சல்ட் பண்ணிவிட்டு கட்டாயம் வந்து பல் வந்து க்ளீன் பண்ணணும். அண்ட் எது சாப்பிட்டாலும் எப்போ சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா ஃபோர்ஸாக விகரஸாக வாய் கொப்பளிச்சு தப்பணும். கொஞ்சமாக தண்ணி எடுக்கும்பொழுது தான் நல்லா விகரஸாக கொப்பளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுட் டெப்ரிஸ்லாம் ஃப்ளஷ் அவுட் ஆகி வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி மவுத் வாஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக லைஃப் டைமுக்கு சொல்லலாம். பட் ஸ்டில் ஒரு 2-3 months யூஸ் பண்ணிட்டு ஒரு 15-20 days கேப் கொடுத்து திரும்ப ஒரு 2-3 months ஃபாலோ பண்ணும்பொழுது மவுத் வாஷ் மூலிமா இரிட்டேஷனோ அண்ட் ஸ்டெயின்ஸோ வராமல் நம்ம தவிர்த்துக்க முடியும். இப்போ இதுதான் வந்து கேட்வே அப்படின்னு ஆயிடுச்சு. மவுத் வழியாக தான் வந்து எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ அந்த இடத்துல ஹைஜீன் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஜென்ரலான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலுமே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து டென்டிஸ்ட்டை போகிறதுக்கே பயப்படுறாங்க. இல்லை வந்து லைட்டாக சுகர் லெவல் அந்த பார்டர் லெவலில் இருக்கவங்களாம் போனாலே பயப்படுறாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. ஸோ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த டென்டல் கேர் அப்படிங்கிறது அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு நேச்சுரலாகவே வந்து ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈறு பிரச்சனைகள்னால பல்லேருந்து ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல் ஆடுறது சர்க்கரை நோயாளிகளுக்கு சீக்கிரமாக வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ஒழுங்காக சுகர் கண்ட்ரோல் பண்ணலை, இல்லை பல் டாக்டரை வந்து சரியான டைமில் பார்க்கல அப்படின்னா பற்களை வந்து சீக்கிரமாக இழந்து சாப்பிட்றது கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ஈறு பாடுனால சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டமாயிடும். ஸோ 2 விதமாகவும் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 10 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு டென்டல் டாக்டரை பார்த்து ஒரு செக்கப் பார்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈறு சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனைகள் வந்து வராது. ஓகே யா, ஊரில் 1000 பேர் இருப்பானா, ஹீரோக்கு மட்டும் எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்கும் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா. ஸோ பல்லுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாக பல்லுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் டாக்டர். இப்போ வாய் எப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பல் சம்மந்தமான பிரச்சனைகள், ஈறு சம்மந்தமான பிரச்சனைகள் ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஸோ பல் சம்மந்தமான பிரச்சனைகள் பார்க்கும்பொழுது பல் தேஞ்சு போகிறது, பல் கூச்சம் வர்றது, பல் வலி கொடுக்கறது, அது மூலிமா வீக்கம் வர்றது, பல் சீரமைப்பு பிரச்சனைகள் இருக்கிறது, பல் வந்து முக சீரமைப்பு இருக்கிறது, பல் சீரமைப்பு பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஈறு சம்மந்தமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஈறு வீக்கம் வர்றது, ஈறு தேஞ்சு போகிறது, ப்ளீடிங் இருக்கிறது, பேட் ப்ரீத் இருக்கிறது, ஈறு தேஞ்சு போனதுனால உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு தேஞ்சு போகிறது. ஸோ ஈரும் எலும்பு தான் வந்து பல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரு பேஸ் ஆக்சுவலி. எப்போ அது ரெண்டும் வீக்காக போகுது ஆட்டோமேட்டிக்காக பல்லும் வந்து வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஜென்ரலாக பல் சம்மந்தமான விஷயமும் சரி, ஈறு சம்மந்தமான விஷயமும் சரி, கண்டிப்பாக வந்து பல் பாதுகாப்பு பராமரிக்காதனால மெயினாக வரக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஆனால் வந்து எனக்கு இந்த டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா இந்த பல்வலி அப்போ எப்போ போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வி வரும். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே போகிறாங்களா, இல்லை எந்த ஒரு சிம்டம்ஸுமே வரதுக்கு முன்னாடியே போகிறாங்களா? அது எப்படி உடனே போயிடுவாங்க? லேட்டாக போனோம் தானே. அதனால தான் பழமொழிலாம் எழுதியிருக்காங்க, பல்வலி வந்தோன்னே போகாமல் அதுக்கப்புறம் பல் போனோன்னு போய் என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நீங்களே சொல்லுங்கள் டாக்டர், பல் வலியில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போகணும்? ஸோ சில பேருக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கும், அதை நம்ம வேறு ஏதாவது கடிச்சிட்டோம் அப்படின்னு தப்பாக கூட நினச்சிக்கலாம். பட் சில பேர் வந்து ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு போனோன்னு தான் போவாங்க. ஸோ எப்போ வரணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பல் டாக்டரை எப்போ அணுகணும், பேஷண்ட்ஸோ நார்மல் பர்சன்ஸோ எப்போ அணுகணும் அப்படின்னா 2 விதமான விஷயங்கள் அது. ஒன்று வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், ப்ரிவென்டிவ் அண்ட் மெயின்டெனன்ஸ் மெஷர்ஸ் சொல்லிக்கலாம். இன்னொன்று வந்து ட்ரீட்மெண்ட் மெஷர்ஸ் சொல்லிக்கலாம். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பார்க்கும்போது நம்ம ரெகுலர் ரொட்டீன் செக்அப் வச்சுக்கிறது, பல் வந்து க்ளீன் பண்ணிக்கிறது, பல் பாதுகாப்பு சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறது, ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து சொத்தை இருக்கும்போது நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி ஃபில்லிங் பண்ணுறது, பேக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அது பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கு முன்னாடி டாக்டரை அணுகி ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். அது ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி பல் வந்து சில பேர்த்துக்கு வந்து பல் கூச்சம் இருக்கும், ஈரிலேருந்து ப்ளீடிங் இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கும், சிம்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பல் கூச்சமோ வலியோ ஈறு வீக்கமோ ப்ளீடிங் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்து டாக்டரை போய் பார்க்கக்கூடிய ப்ரொசீஜர்.
எவ்வளோ சீக்கிரம் ஆரம்ப ஸ்டேஜில் போய் டாக்டரை போய் அணுகி ஃபாலோ பண்ணுறாங்களோ அவ்வளோ விரைவில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் செலவுகளும் சரி, டைமும் சரி, வேலைகளும் சரி ரொம்ப குறைவாக சிக்கனமாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப டிலே பண்ணிடுறாங்க, இது வேறு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மிஸ்கான்செப்ஷன் வச்சுக்கிறதுனால கடைசி ஸ்டேஜில் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப தொல்லையாக போயிடுது இல்லையா? இப்போ வந்து எனக்கு இதுவும் மிஸ்கான்செப்ஷனாக என்ன ஏது அப்படின்னு தெரியல. பட் ப்ரெக்னன்சி பீரியடில் வந்து டென்டிஸ்ட்டை போகிறதுக்கு அப்படின்னா நிறைய பேர் ஐயோ அப்போல்லாம் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா? ஸோ போகலாமா போகக்கூடாதா? போகலாம். பெரிய வகையான ட்ரீட்மெண்ட் வந்து அப்போ வந்து பண்ண மாட்டோம். 2வது ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க, அதாவது 4வது மாதம், 5வது மாதம், 6வது மாதத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். ப்ரெக்னன்சி டைமில் எக்ஸ்ரேஸ் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிவிடுவோம். பெஸ்ட்டு வே வந்து பிஃபோர் கெட்டிங் ப்ரெக்னென்ட், மாதமாகிறதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்துட்டு என்னென்ன டென்டல் ப்ராப்ளங்கள் இருக்கோ அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா மாதமானதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான விஷயன்றதுனால முன்னாடியே பண்ணிக்கிறது நல்லது. இன்னொன்று, கர்ப்ப காலத்தில் ஈறு சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும். ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் நிறைய வரும். இப்போது ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஈறு சம்மந்தமான ப்ராப்ளங்கள் ப்ரெக்னன்சி டைமில் இருந்ததுன்னா பிறக்கிற குழந்தை வெயிட்டு கம்மியாக இருக்குன்றது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவு வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ப்ரெக்னன்சி டைமில் பல்லு போய் க்ளீனிங் பண்ணிக்கலாம், ஃபில்லிங் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் தடைகள் எதுவும் இல்லை. பட் பல் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு, அவங்களோட கைனகாலஜிஸ்ட்டுன்னு சொல்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ எந்த மாதிரியான ஃபுட்ஸ், எந்த மாதிரியான கெமிக்கல்ஸாக கூட இருக்கட்டும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பல்ல டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற சொல்லுங்கள். ஃபுட் அப்படிங்கிறது ஃபுட் ஹேபிட்ஸ் பார்க்கும்பொழுது ஸ்வீட்ஸு, ஸ்டிக்கி ஃபுட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். ஸோ கோலா டைப் ஆஃப் ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா irreversible டேமேஜ் ஆஃப் எனாமல்ங்கிற விஷயம். ஸோ எனாமல் இதான் வந்து இருக்கிறதுலே ஒரு டூத்துக்கு ஷெல் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனாமல் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் போர்ஷன் ஆஃப் த டூத். சொல்ல போனால் எனாமல் சொல்லிக்கலாம். எப்போ அது ஒன்ஸ் அது ரொம்ப வீக்கஸ்ட் போர்ஷனாக மாறுதோ அவங்களுக்கு வந்து டிகே வர்றதுக்கான சான்சஸ் வந்து நார்மல் பர்சனோட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரீக்வன்சி சில பேருக்கு வந்து ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து டிகே வருது அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய ரேஷியோ வந்து ஒரு 6 months to 1 yearலேயே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும்னு சொல்லலாம். எஸ், ரொம்ப ஓவர். ஸோ irreversible ஆக்சுவலி அது ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் மூலிமா சாப்பிடக்கூடிய விஷயம் என்னாமல் வந்து irreversible பண்ண முடியாது. திரும்ப அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணி தான் நேச்சுரலாக அதை சரி பண்ணுறதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத விஷயம். ஸோ பெட்டர் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்டிக்கி ஃபுட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள ஃபுட்ஸ், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸு, பீஸா, பர்கர் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் அவாய்ட் பண்ண முடியும்னா அட்லீஸ்ட் மினிமம் ரெடியூஸ் பண்ணிக்கிறதாவது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக 2வது சொன்னீங்களா விஷயம், அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறவங்களே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கு அப்படியே உள்ளே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் டைப் பார்த்திங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுட் டைப் தான். ஸோ நம்மளுக்குலாம் அது எப்படி வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆயிருமா, இல்லை எந்த அளவுக்கு அது நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும்? சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ எஸ்பெஷலி நம்ம வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக சாப்பிட்ற ஃபைபரஸ் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிடும்பொழுது பல்லு வந்து ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவான விஷயம். ஓகே, ஸோ ரொம்ப ஸ்டிக்கியாவோ இல்லை கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக உள்ள ஃபுட் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆமாம். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் எது எடுத்தாலுமே வந்து வெளிநாட்டை கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த நாட்டில் ரோட்லாம் பளிங்குமா இருக்குவா அப்படின்னு, அந்த நாட்டில் அவங்களோட பற்கள் கூட அப்படி தான் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ அதனால இப்போது நம்ம எதுக்கு எடுத்தாலும் அவங்க எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். பட் நம்ம இந்தியாவில் இதுக்கான அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது இப்போ டென்டல் கேர் பற்றி? அவேர்னஸ் மக்கள்கிட்ட முன்ன இருந்ததை விட வந்து இப்போது நல்லாவே அதிகமாக இருக்குது. இந்த கூகுள், இணையதளங்கள், டிவியில் நடக்கிற ப்ரோக்ராம்ஸ், இதனால் வந்து கண்டிப்பாக வந்து சோஷியல் மீடியா, அதனால் வந்து அவேர்னஸ் நிறைய இருக்குது. பட் ஸ்டில் வந்து மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வந்து நிறைய வந்து தயங்குறாங்க. அதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம்னா வந்து பயம். ஃபியர். டென்டல் கிளினிக் அப்படின்னாலே, டென்டல் ட்ரீட்மெண்ட்னாலே வந்து ஒரு பெரிய ஒரு பயம் இருக்குது. அது முன்னே அவங்களுக்கு வந்த ஒரு நெகட்டிவான அனுபவத்தினால இருக்கலாம், இல்லை மற்றவங்க சொல்லி காதலை கேட்டு அது வந்து மனசுக்குள்ளே பதிஞ்சாலும் இருக்கலாம். அந்த பயம் தான் வந்து முக்கியமான வந்து ஒரு காரணமாக இருக்குது. மக்கள் வந்து போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ஜெக்ஷனுக்கு மக்கள் வந்து பயம். ஸோ டென்டல் கிளினிக்னு போனாலே கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும். ஸோ இன்ஜெக்ஷனாலே வந்து ஒரு பெரிய பயம் இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து போக மாட்டாங்க. ஆக்சுவலி இன்ஜெக்ஷன் சிஸ்டமில் வந்து பெயின் இல்லாமல் இன்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடிய முறைகள்லாம் வந்து வந்துடுச்சு. பட் மக்கள்கிட்ட அதுக்கான அவேர்னஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 80 வயசு தாத்தா வந்து எனக்கு மேலே கீழே எல்லா பல்லும் எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் பண்ணி ஃபிக்ஸட் பண்ணு கொடுங்க அப்படின்னாரு. இந்த வயசில் உங்களுக்கு எப்படி இந்த ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு,
டாக்டர் நான் இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் தான் வந்து இருக்க போகிறேன், பட் ஐ வாண்ட் டு லிவ் த லைஃப் ஃபுல்லி, வாழ்க்கையை வந்து முழுமையாக வந்து வாழணும். ஆமாம், பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, வீடு இருக்குது, பட் வந்து சாப்பிட முடியலனால மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களில் வந்து பல இன்பங்களில் வந்து ஒன்று வந்து நல்ல ஒரு சுவையான உணவை கடித்து சாப்பிட்டு முழுங்கும் போது கிடைக்கிற ஒரு இன்பம் வந்து அது ஒரு தனி இன்பம் தான். அது இல்லாமல் இருக்கும்போது மக்கள் வந்து அது வந்து கஷ்டம். அது ஸோ அது வேணும்னு அவர் நினச்சதால வந்து பல்லு கட்டிட்டு போனார். அது பட் ஆனால் அந்த ஒரு மனப்போக்கம் இளைய தலைமுறைக்கு வந்து இல்லை. இது ஒரு பல்லை நம்ம கட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வந்து பல வருஷம் பல்லு கட்டிக்காமே வந்து விட்டுடுறாங்க. பட் ஏஜ் பீப்புளுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரியுது. அப்ராட்லேருந்து நிறைய வயசானவங்க இந்தியாவுக்கு வந்து பல்லு கட்டிட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிற ஒரு ரீசன் இதுதான். அவங்க எண்டிங்கில் வந்து ஐ வாண்ட் டு லிவ் த லைஃப் ஃபுல்லி, நல்லா சாப்பிட்டுட்டு வந்து இந்த உலகத்தை விட்டு போகணும். அதுதான் உங்களோட கான்செப்ட். இந்த மோஸ்ட் எம்பாரசிங் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? வர நிறைய நடந்திருக்கு, பட் பல் சம்மந்தமாக நீங்கள் தான் சொல்ல வரீங்களா? ஆமாம், பல பேருக்கு காமனாக நடக்கிற விஷயம் எப்போ அப்படின்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தோணும் இந்த மாதிரி பல் வந்து ரொம்ப பேடான சொத்த நிலைமையில இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம பல்லை க்ளீன் பண்ணியே ஆகணும், இதுக்கு மேலே விட்டால் நம்ம பேசுறதை நம்மளே கேட்க முடியாது அப்படின்னு தோணி போய் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் வாயை திறப்போம் தெரியுமா? அவங்க இன்னும் கொஞ்சம் வாயை திறங்க அப்படிலாம் சொல்லும்போது நமக்கு வந்து ஐயோ ரொம்ப பேடாக இருக்கும். பட் அந்த மாதிரியான பீப்புள் கிட்ட வந்து நிறைய பேரை காப்பாற்றுற சேவியர்ஸ் அதாவது நம்ம டென்டிஸ்ட்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் நிறைய ப்ரிகாஷன் முன்னாடியே பண்ணிட்டா பின்னாடி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி, நிறைய செலவுகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடியே பண்ண எவ்வளோ நல்லதுங்கிற தெரியப்படுத்திட்டு இருக்கோம். நிறைய பேர் கிட்ட கேட்டால் உலகத்திலே எது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம், லவ்வில் தோற்று போகிறது தான் அப்படின்னு ஒரு பைசான, நீ வேற பல்லு வலி இருந்தால் தான் தெரியும் உனக்கு லவ்வோட எது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அந்த பல்லு வலி தான் வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பெயின்லேயே வந்து ரொம்ப இரிட்டேட்டிங், ஏற்றுக்க முடியாத ஒரு பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தால் தான் தெரியும், வந்தாலாம் தெரியக்கூடாது, வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக் அகைன். புதிய FM ஸ்டேஷனில் இனிய நிகழ்ச்சி எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ ஒரு ஆனந்தி அவர்கள். இன்னைக்கு வந்து டென்டல் ஹைஜீன் மந்த் இல்லையா? சரி, நீங்கள் எப்படி ஒழுங்காக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஏதோ ஒரு பல் டாக்டர் பார்த்து வந்த ஒரு பல மாதங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் மாதிரியும் அப்படியே ஓகே, மாற்றம் வந்து இங்கேருந்து தான் அப்போ ஆரம்பிக்கிறோம் போல இருக்கு. பட் இனிமே நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்டு வந்து நம்மளுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் புதுசாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இது கேட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்லு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கே நிறைய கான்ஃபிடன்ஸ்லாம் வரும். ரெமெடி இருக்கா, பரவாயில்லையா, அப்போ நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே எந்த மாதிரி क्वेश्चन கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தங்க டென்டல் சர்ஜன், இன்னொருத்தங்க வந்து கன்சல்டன்ட். இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு காம்ப்ளிகேட்டடான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வெளில தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல் வரிசை வந்து சரியில்லாமல் இருக்கிறது. இது வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. இது நம்ம முக அமைப்புக்கு கூட அதுக்கு நிறைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பல் வரிசை சரியில்லாமல் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம்? நீங்கள் சொல்கிறது வந்து ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. பல் சீரமைப்பு முறை, அதுதான் அதனுடைய தமிழில் விளக்கம். அது பல் உள்ளே வெளியே இருக்கும் பொழுது முதல் விஷயம் காஸ்மெட்டிக் ஆர் ஈஸ்தட்டிக்ஸ். ஸோ பார்வைக்குங்கிற ஒரு விஷயம், அது பர்சனாலிட்டி அண்ட் ப்ரொஃபைல் சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ பார்வைக்குங்கிற விஷயம் வந்து நார்மலாக ஒரு சம் ஸ்கெட்ச் இருக்குது, ஒரு சம் லைன் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது மட்டும்தான் பார்க்குறதுக்கு முக அமைப்பு ஒருத்தரை பார்க்குறோம், ஷி ஹாஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய அந்த கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் அது. ஸோ ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கிறதோ, கரெக்டான ஒரு எவ்வளோ தூரம் வந்து பேசும்பொழுது சிரிக்கும் பொழுது பல் எக்ஸ்போஸ் ஆகுதோ, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு லைன் கொடுக்குறோம், நம்ம அழகான ஸ்மைல் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு. ஸோ பல் உள்ள வெளியே இருக்கவங்களுக்கு முக்கியமாக வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஈஸ்தட்டிக் ஆர் காஸ்மெட்டிக் கரெக்ஷன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அது ஒன்று. பல் உள்ளே வெளியே இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஈஸியாக வந்து உள்ளே போய் ஸ்டிக் ஆகிறதுக்கு அது ஸ்டக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நார்மலாக நம்ம வந்து ஒரு 100% வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணால் கூட ஒரு 10% 20% சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் தீஸ் ஒன்லி பல் உள்ளே வெளியே இருக்கிறதுனால வரக்கூடிய இஷ்யூ. ஸோ அப்போ ஈஸியாக வந்து ப்ரஷோ பிரிசல்ஸோ வாட் எவர் நம்ம வந்து அது வந்து ரீச் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டிகே வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் பேச்சு கூட சம்டைம்ஸ் வந்து பல் உள்ள வெளியே இருக்கும் பொழுது பேச்சு தெளிவாக இல்லாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பல் இப்போ ஒரு கிளிப் போடுறதுக்கு வராங்க, பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அது வந்து பல் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், அது எலும்பு சம்மந்தமான விஷயமாகவும் இருக்கலாம். எது ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் வரும்போது அரௌண்ட் ஒரு 9 to 10 or 11 years 12 yearsக்கு மேலே நம்ம வந்து அது செக் பண்ணிட்டு அப்பயே வந்து ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்சால் அது ஆர்த்தோடான்டிக் கரெக்ஷன்ஸ் பண்ணும்பொழுது அதனுடைய சக்ஸஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃபியூச்சரில் வந்து திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ ஏஜ் அதிகமாக வந்து எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அப்போ நம்மளுடைய கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி வந்து அழகுபடுத்துறதுங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர் அதில் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அண்ட் நீங்கள் சொல்லக்கூடிய ரெமடிஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு பல்வரிசைக்கு வந்து சூட் ஆகிற மாதிரியான விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரஷ்ஷே அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் அதை சரி பண்ணிட்டு தான் வந்து மற்ற ரெமடிஸும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பண்ணலாம் இல்லையா? அண்ட் வந்து அவரே வந்து முதல்ல டேக் பண்ணிட்டாரு, இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு, அதாவது ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து எந்த வயசுல இருந்து நம்ம இந்த மாதிரி டென்டிஸ்ட்டை போகலாம், அண்ட் எந்தெந்த ஏஜ்ல எந்த மாதிரியான பிரச்சனைகளும் ரொம்ப காமனாக வரும்? குழந்தைங்களில் பல் எப்போ முளைக்குதோ அப்போ வந்து டாக்டர்கிட்ட நம்ம வந்து போக ஆரம்பிக்கலாம். சின்ன குழந்தைங்களில் வந்து பல் சொத்தை தான் இப்போதைக்கு நிறைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்னால, நிறைய சாஃப்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு இருக்கிறதுனால, சாக்லேட்ஸு, சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்னால நிறைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவு பிரச்சனைகள் இல்லை. பட் இப்போது குழந்தைங்களுக்கு அவ்வளோ வந்து சொத்தைகள் ஏற்கனவே ஒரு பல் விடாமல் எல்லா பல்லும் சொத்தையாகிற அளவு கூட வந்து குழந்தைங்களுக்கு வந்துருச்சு. ஆமாம். ஸோ அந்தளவு சொத்தைகள் வருது. ரெண்டாவது தவறான பழக்கங்கள் சிலது குழந்தைங்களுக்கு இருக்கும். வாயில் விரல் வைக்கிறது, நாக்கு துருத்துறது, உதட கடிக்கிறது, இல்லை பென்சில் கடிக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள்னாலையும் பல் டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லை பல் வெளியே வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. 20-30 அந்த வயசில் வந்து பல் சொத்தை தான் வந்து மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. சொத்தையினால் வலிகள் வர்றது, சொத்தையினால் பல் எடுக்கிற கண்டிஷனுக்கு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. 40 வயசுக்கு மேலே ஈறு சம்மந்தமான ப்ராப்ளங்கள் தான் நிறைய வந்து மக்களுக்கு வருது. பல் ஆடுறது, பல் ஈறு சம்மந்தமான ப்ராப்ளங்கள், ஸ்மெல்லு வர்றது, சாப்பாடுகள் மாட்டுறது, பல் கூச்சங்கள்லாம் இந்த டைமில் வந்து வர ஆரம்பிச்சிடும். 50 வயசுக்கு மேலே பல் இல்லைன்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், சாப்பிட முடியல, சரியான நியூட்ரிஷன் இல்லை, டைஜஷன் ப்ராப்ளம், ஃபேஸ் வந்து மாறிடும், டொக்கு விழுந்துடும், ஒரு சைடு மட்டும் கன்னத்தில் குழி விடும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்பீச் வந்து போயிடும், கான்ஃபிடென்ஸ் வந்து போயிடும், பேசுகிறது கம்மியாகிடும். அந்த ப்ராப்ளங்கள் வந்து மேஜராக வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு காமனான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பல்ல சரி பண்ணுறதுக்காக ஃபில்லிங்ஸ்லாம் வச்சுட்டு வருவாங்க. அது நிறைய பேருக்கு வந்து அப்படியே இருக்கும் ரொம்ப நாள். சில பேர் வந்து ஓவராக வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிடுவாங்க போலவா, இல்லை அந்த ஃபில்லிங்ஸ் வந்து விழுந்துடும். ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் டாக்டர்? ஏன் அந்த மாதிரி விழுந்துருது? ஃபில்லிங்ஸ் வந்து அதனுடைய யூசேஜ் தான். இப்போ ஒன்றுக்கு ஒரு வார்பேஜுங்கிற ஒரு விஷயம், ஒரு தேய்மானம், அதனுடைய யூசேஜ் அண்ட் வார்பேஜுங்கிற விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ லைக் தட் ஒன்லி ஃபில்லிங் வந்து கலந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக அருகில் உள்ள பல் டாக்டரை போய் நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபில்லிங்க்கு ஆல்ரெடி பண்ணியிருந்த ஃபில்லிங்க்கு கீழே வந்து திரும்ப வந்து சொத்தை ஏதாவது இருக்கா, ரொம்ப டீப்பாக போயிருக்கா, ப்ராடாக இருக்கா, திரும்ப அதை ரீஃபில் பண்ணிக்க முடியுமா, இல்லை ரொம்ப டீப்பாக இருக்குன்னா தேவைப்பட்டால் நம்ம வந்து எக்ஸ்ரே எடுத்து அதுக்குரிய மெஷர்ஸ். ஸோ ரொம்ப டீப்பாக இருக்கும்பொழுது வேறு சிகிச்சை முறைன்னு சொல்லுவாங்க, ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபில்லிங் பண்ணிவிட்டு கேப் போடுறோம் அப்படிங்கும்பொழுது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் அது சம்மந்தமான வலியோ அந்த விஷயங்களோ சரியாயிடலாம். ஃபில்லிங் பண்ணும்போது இருக்கக்கூடிய கேவிட்டி வச்சு பேக் பண்ணிடலாம். அதோட வந்து அந்த பேஷண்ட்டுடைய சிம்டம்ஸ் முடிஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 50% பீப்புள் வந்து கேப் போடுறதை தவிர்த்துருவாங்க. அது என்ன பிரச்சனைனா, ஒரு ஒரு அழகாக ஒரு சூப்பராக டேஸ்டியாக நம்ம வந்து சமைக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபில்லிங் எல்லாமே. அதை இலையில போட்டு அழகாக சாப்பிட்டு பரிமாறி சாப்பிட்றதுங்கிற விஷயம் தான் கேப் போடுற விஷயங்கள் மாதிரி அது. ஸோ எவ்வளோ தான் நம்ம வேலைகள் பண்ணாலும் சரி, கேப் போடல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பல்லோ ஃபில்லிங்கோ உடஞ்சிடும். ஸோ பல்லோ ஃபில்லிங்கோ உடையாமல் பல் பழையபடி கடித்து யூஸ் பண்ணுற தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்காக தான் அந்த கேப் போடக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இருக்குன்னா திரும்பவும் ரீஃபில் பண்ணி சரி பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ முதல்ல இதுக்கான பேசிக் கொஷனில் வரலாம். இப்போ அந்த பல்லு வைக்கிறது, பல்லு கட்டுறது அப்படிங்கிறதுல என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது? பல்லு கட்டுறதுல நிறைய ஒரு 3-4 முறைகள் இருக்குது. ரொம்ப பழைய காலத்து மெத்தட் அப்படின்னு சொல்லணும்னா கழட்டி மாற்ற செட்டு, ரிமூவல் டென்ச்சர்னு சொல்லுவோம். ஸோ டெய்லி நைட்டு தூங்கும்போது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டரில் போட்டு வச்சுக்க சொல்லுவாங்க. அது ரொம்ப ஓல்டு மெத்தட். அது இப்போ யாரும் அது வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னா, முக்கியமாக கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியாகிடும். நம்ம செட்டு வாயில் போடும்போதே நமக்கு ஒரு 5 வயசு 10 வயசு ஜாஸ்தியான மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா செட்டு யார் போடுவாங்க, வயசான காலத்தில் தாத்தா தான் போடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால, ஸோ செட்டு போடுறதுனால ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியாகும். இன்னொன்று பேசும்போது அது வந்து லூஸ் ஆகிறதுக்கோ, தண்ணி குடிக்கும்போது லூஸ் ஆகிறதுக்கோ, வெளியில் வர்றதுக்கோ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஹோட்டலில் கல்லால் உட்காந்துருக்கிறவர் சொல்கிறார், எனக்கு கஸ்டமர்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த கீழே வச்சிருக்கிற டென்ச்சர் வந்து வெளியில் வருது, எச்சில் வந்து வெளியே வருது, எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பேச முடியல. ஸோ கழட்டி மாற்ற செட்டுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. நிறைய இதை விட கழட்டி மாற்றுறது இல்லாமல் ஃபிக்ஸ்டாக வந்து பல்லு கட்டிக்கிற மெத்தட்ஸ் இருக்குது, இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டெய்லி நைட்டு அதை கழட்ட வேண்டாம், ஃபிக்ஸ்டாக இருக்கும், நேச்சுரல் பல்லு மாதிரி இருக்கும். இம்ப்ளான்ட்டுன்னு சொல்கிறது ஒரு டைட்டானியம் மெட்டீரியல். அது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி. ஸோ அதை எலும்புக்குள்ளே வச்சுட்டோம்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் ரூட் மாதிரி. அதுக்கு மேலே நம்ம பல்லு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவல் டென்ச்சர் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் தேவைப்படாது. மக்கள்கிட்ட அந்த அவேர்னஸ் வந்தால் வந்து போகிறோம். ஓகே, டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆனதுனால நம்மளுக்கு அதெல்லாம் வரப்பிரசாதமாக இருக்கு இல்லையா? ஆனால் இந்த இம்ப்ளான்ட்ஸ்லேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் சொல்கிறாங்களே, அதை நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுற ப்ரொசீஜர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மேடம், இம்ப்ளான்ட்டில் 2 விதமான முறைகள் இருக்குது. ஒன்று கன்வென்ஷனல் வேன்னு சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் ஓல்டன் டெக்னிக். அதில் என்னென்னா இம்ப்ளான்ட் இப்போது ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பல்லு வந்து 3 மாதம் 6 மாதம் கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த இம்ப்ளான்ட்டு உள்ள எலும்போடு பதிகிறதுக்கு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்.
அந்த காலத்தில் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு இம்ப்ளான்ட் வந்து போட மாட்டோம். போட்டோம்னா வந்து ஃபெயிலியர் வரும். இன்னொன்று ஸ்மோக்கிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இம்ப்ளான்ட் வந்து ஃபெயிலியர் வரும். பல்லு ஈறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்க சுகர் பேஷண்ட்டாக வந்து இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் ஆகும். பட் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு பல்லையும் எடுத்து இம்ப்ளான்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி பல்லையும் கட்டி சாப்பிடவும் வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. முன்னே அந்த காலத்தில் வந்து எலும்புகள் சரியாக இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் எலும்பு வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். தையல்லாம் வந்து போட வேண்டியிருக்கும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அந்த மாதிரி தையலே இல்லாமல் லேப்ரோஸ்கோபிக் பண்ணுறாங்க இல்லையா, கீஹோல் சர்ஜரின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கம்மையே கட் பண்ணாமல் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெகுலர் லைஃப் ஸ்டைலை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் வந்து இம்ப்ளான்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஆஃபீஸுக்கு லீவ் போடணும், ரெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி இல்லை. இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்து போகிற மாதிரி டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி வந்துருச்சு. ஓகே. பட் அதுக்கான அவேர்னஸ் வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகலை. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அவேர்னஸ் தான் இன்றைக்கி முக்கியம். அப்படிங்கிறனால தான் டென்டல் ஹைஜீன் மந்தில் வந்து நம்ம நிறைய அவேர்னஸ், அதை பல்லை பற்றி, அந்த பல்லு எப்படி இருக்கணும், அது பார்த்தீங்கன்னா வந்து பளிச்சுன்னு இருக்கணும்னு மட்டும் தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. பட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மித்ஸ் நிறையா இருந்துச்சு. இது மாதிரிலாம் பண்ணால் வந்து பல்லு சரியாயிரும், இப்படியே விட்டால் கூட அது மாதிரி சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மித்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு உடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்லை பற்றி யாராவது பேசும்போது நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் செய்யுது. பட் ஸ்டில் இவங்க வந்து இதை பற்றி அப்படி தான் கம்மியாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு இந்த டென்டல் ஹைஜீன் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு பற்றி 2 பேரும் பேசினாங்க. எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் 2 பேருக்குமே. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் இனியவை நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ வரனா நான் தீயவர்கள். அதாவது மூட நம்பிக்கை இதை வந்து ஒழிக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் மொழியோட பங்கு வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இருக்க வேர்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மற்றவங்களை திட்டுற மாதிரி இல்லை குசும்பு பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ்லாம் கூட சில இடங்களில் வந்து பாசிட்டிவாக தோன்ற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் மொழியோட பவர் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன். பட் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேயே ஏன்பா இந்த வார்த்தைலாம் பேசுகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்னிங்லேயே வந்து இந்த வார்த்தையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சும்மா ரூல்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டு வர அரசேந்திரன் சார். ஓகே, அதெல்லாம் சொன்னேன். என்ன வார்த்தைனே சொல்லி அது சொல்லி சாபம் அப்படிங்கிற வார்த்தை தான் கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாபம். ஓகே நம்மளோட நம்ம என்ன சொல்லலாம், இந்த தமிழ் காப்பியங்கள்ல நிறைய இடத்துல வந்து சாபம் அப்படின்னு இருக்கு. நிறைய ஸ்டோரிஸ்ல வந்து சாபம் வரம் சாபம் வந்து மாத்தி வந்திருக்கு. ஆனா இந்த சாபம் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து குதிச்சுன்னு தெரியல. எக்ஸாக்ட்லி. வாழ்க்கையில நம்மளுக்கு வர பெரிய லாபமே மற்றவங்க கிட்ட நம்ம சாபம் ஆகாம இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்றாங்களோ இல்லையோ, நான் இப்போ 2 நிமிஷத்துல யோசிச்சு சொன்னேன். பட் சாபம் பத்தி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஐயா, உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஐயா வந்து நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், முனிவர் வந்து சாபம் தந்தாரு அப்படின்னு எல்லாம். இந்த சாபம் அப்படிங்கிற ஒரு சொல்ல பத்தி சொல்லுங்களேன். அது எங்கிருந்து வந்தது, அதனுடைய வேர் சொல் எங்க இருக்கு? சாபமிடுதல். சபிச்சிட்டார், என்ன சவிச்சிட்டார்னு சொல்லுவாங்க, சபிச்சிட்டார்னு சொல்லுவாங்க, சாபம் இட்டுட்டார்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே உறவு சொல் தான். அதாவது நீ இறந்துடணும், நீ செத்து ஒழி அப்படின்னு சொல்கிறது தான். அதான் சாபமிடுறது. அகலிகைக்கு சாபமிட்டார் கௌதம முனிவர்னு பார்க்குறோம். அதுபோல் இதெல்லாம் நாம் பார்க்குறோம் நிறைய நம்முடைய மரபு நூல்களில், புராணங்களில். சாவுமாறு சொல்வது, சாவு நீ சாவு அப்படின்னு சொல்கிறது. இந்த சாவுங்கிற சொல் தமிழ் சொல், நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல். சாவுதல், சாவு, அந்த வகரம் பகரமாக மாறுது. சாவு சாபன்னு ஆகுது, சாபம்னு ஆகுது. சாவுமாறு சொல்வது, நீ சாவு அப்படின்னு சொல்கிறது தான். அபத்தம் அப்படிங்கிறது அபத்தம்னு வரும். உவமை என்ற சொல் உபமா அப்படின்னு வரும். இந்த அவலை தான் அபலைன்னு ஆனது. அவலத்துக்குரியவள் அபலை. அது போல தான் சாவு, சாபம், சாபம். இந்த சாவுங்கிற சொல் தமிழ்ல எப்படி வந்ததுன்னா, அந்த சாவு வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா எல்லாம் ஒடுங்கி போயிடுது. இப்போ தலை அப்படி சாஞ்சு போச்சு, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படின்னுறாங்க, அப்படி கை இருக்குது, கீழே விழுந்துருது. அந்த சாய்வு என்ற சொல் தான். அப்படி தலை சாஞ்சி போச்சு, அந்த மரம் சாஞ்சி போச்சு, அவன் சாஞ்சிட்டான்ப்பா, துடிப்பு இல்லை, இயக்கம் இல்லை, அதனால் அப்படி சாயறது. அந்த இந்த மாவு இருக்கே,
மாவு மைகிறதுன்னு சொல்லுவாங்க. மாவு மஞ்சிச்சான்னு பார்க்கறது சொல்றது இல்லைங்களா? மாவு மையறதுன்னு சொல்லுவோம். இந்த மையறது தான் மாயறது. அது மாய்கிறது. அது அப்படியே அரிசியை போட்டோம்னா அது அரைச்சி அரிசி இல்லாத வேற ஒன்றா மாறுது பார்த்தீங்களா? அரிசி அங்கே இறப்பு நேருகிறது, இன்னொன்னா மாறுது. அந்த மாய்வு மாவுன்னாச்சு. புரியுதுங்களாம்மா? அரிசி மாய்ந்து பிடிச்சி பார்ப்போம். எடுத்து அரிசி தட்டுப்பட்டா திருப்பி அரைக்கணும், அரைச்சிக்கிட்டே இருக்கணும், தொட்டு பார்ப்போம் கையால. மையறது மாய்வு மாவு, அதுதான் மாவுன்னு பேர். மாவுங்கிற சொல்ல எப்படி பிரிக்கிறது? மாவுன்னு பிரிச்சா ஒன்றும் கிடையாது. மாய்வு என்ன? மாய்வு அரிசி என்ற வடிவம் அங்கு மாய்கிறது இல்லைங்களா? அந்த மாய்வு மாவு. அதே போல சாய்வு சாவு, தலை சாயுது, அப்போ வளையுது, பெண்ட் ஆகுது. அப்படியே இருக்கிறவன் அப்படின்னா முடிஞ்சிச்சுன்னு பொருள். அந்த சாவு வளைவு, சாவு சாவம், இறந்து போனது. அந்த போல நீ சாகணும் அப்படின்னு சொல்றதான் சாபம். சாபம் என்றானது. இந்த வில்லு இருக்கு பாருங்க, வில்லு அது வளைஞ்சிருக்கும் இல்லைங்களா? வில்லெல்லாம் வளைஞ்சுதான் இருக்கும். கொடு வில், வணங்கு வில், வணங்கு சிலை, வாங்கு சிலை எல்லாம் வளைந்ததுன்னு பொருள். கொடுனா வளைந்தது. அந்த வில்லுக்கும் சாபம்னு ஒரு பேர் உண்டு தமிழ்ல. சாபம் என்று வில்ல குறிக்கிறதுக்கு என்ன காரணம் பாருங்க, அது வளைந்து இருப்பதால. அப்ப அந்த சாபம் இடுறதுங்கிறது நீ இறந்து போ அப்படின்னு சொல்ற. நீ இவ்வளவு கொடியவன், இவ்வளவு கொடுமைகளை செய்தவன், நல்லவன் இல்லை, நீ செத்து போ அப்படின்னு சபிக்கிறது. சா என்ற சொல் தான் சாவு, சபித்தல் என்றெல்லாம் வர்றது. அப்ப சாவு சாபம், இந்த சாவு சாபம் சாபம், இறந்து போன்னு சொல்ற பொருள் அது. அந்த சாவுங்கிற சொல் எப்படி வந்ததுன்னா வளையதல்னு சொல்றேன். அந்த தலை வளைஞ்சு போச்சு, எல்லாம் அப்படியே நில குத்தி போச்சு, நிலையா இல்லாம அப்படி சாஞ்சு போச்சு. அந்த சாவு வகரம் பகரமா மாதிரி சாபம் என்றானது. புரியுதுங்களா? சாபம்னா புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. சாபம் அப்படிங்கிற ஒரு சொல்ல தனியா நம்ம கேட்கும் போது இது வந்து வேற ஏதோ மொழி சொல்லோ அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வருது. அவலம் அவத்தம் அபத்தம், ஆமா, உவம உபமா, அது மாதிரி இந்த வகரம் பகரமா மாறிக்கும். அப்படிதான் சாபம் சாபம். அது வளைவு பொருள்ல இந்த சாவுங்கிற சொல் வந்ததுன்னு சொன்னேன். இந்த வில் என்பதும் வளைந்திருக்கு, அதனால அதற்கும் வந்து சாபம் ஒரு பெயர் இருக்கு. அதான் வகரம் வந்து பகரமாக மாறும் பொழுது சாபம் அப்படிங்கிறது வந்து சாபமாக மாறியது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்தது. கூவம்னா கிணறு, கூபம்னு சொல்லுவாங்க. கூவ நூல் கிணறு பற்றியது, அது கூப நூல்னு சொல்லுவாங்க. வகரம் பகரமா அப்படி மாறிட்டே இருக்கும். அற்புதமா சொன்னீங்க ஐயா. நிஜமாவே வா அப்படிங்கிற வகரம் வந்து பகரமாக மாறும் பொழுது சாவிலிருந்து சாபம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து அதுதான் சாபம் அப்படின்னு ஒரு சொல்லாக மாறியது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பேசுற சென்டென்ஸ்க்கு எத்தனை பேர் சாபம் விடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களோ தெரியல. காலையில அவங்களாம் அப்படி திங்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாசிட்டிவான ஷோ அது, ஒன்லி பாசிட்டிவ். ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாபம் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சிருக்கோம். எக்ஸாக்ட்லி. இனிமேல் வந்து யாராவது சாபம் விடுறதுக்கு முன்னாடி அந்த சாபம்ன்ற வார்த்தையை பத்தி யோசிப்பாங்களே, அரசேந்திரன் சார் பத்தி யோசிப்பாங்க இல்லையா? அப்படியே அவங்களுக்கு தெரியல. நமக்கே போல சாபம் விடுற மாதிரி சாபம் விடுறியே, சாபம் தெரியுமா உனக்கு? தெரியாம எவ்வளவு தைரியம் இருந்தா விடுவீங்க. பட் எனிவே பாத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பர்சன் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி நம்மளுக்கு டிஃப்ரெண்டான ஆங்கிள், டிஃப்ரெண்டான முறையில சொல்லி கொடுக்க போறாரு. ஆமா, ஆனா அது ரொம்ப கஷ்டம் வேற. ஏன்னா நான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கதையை கேட்டிருக்கேன் கூட சொல்ல முடியும். இந்த கதையை இவர் எப்படி மாத்தி சொல்ல போறாருன்னு எனக்கு புரியல. நம்ம செலிபிரிட்டி வேற கேரவன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் விட்டு அவர் வரவேற்கணும் இல்லையா? புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவே என்று அந்த காக்கா ஒரு தற்பெருமையான பேர்டு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? எத்தனை வாட்டியா தான் அதோட பேரே அதே சொல்லிக்கும். அப்படின்னா ஒவ்வொரு அனிமல் இந்த மாதிரி நிறைய அனிமல்லாம் இருக்கே. பட் எனிவே பாத்தீங்கன்னா காக்கா வந்து நம்மளோட ஊருக்கு மேல நிறைய இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து சென்னையில அது பண்ணக்கூடிய அட்டகாசங்கள்லாம் இருக்கு. ரொம்ப மெனஸ் இல்லையா? அது அப்படியே கொஞ்சம் குறும்பாவும் இருக்கும். அது இப்படி தலையை திருப்பி அப்படியே பார்த்துட்டே இருக்குது. நம்ம கிட்ட போனாலும் எஸ்கேப் ஆகுறது. அப்படி கொஞ்சம் உஷாரா இருப்பார்ல அவரு. அப்படி நடந்து ஸ்டைல பார்த்திருக்கீங்களா? திண்டு மேல எல்லாம் அப்படியே பதுங்கி வருவாங்க பூனைக்கு போட்டியா. ஆனா அந்த காக்கா பாத்தீங்கன்னா எது வச்சாலும் சாப்பிட்டுருங்க, எது வச்சாலும் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுரும். ஆனா ஏன் எது வேணா சாப்பிடுது? அதுக்கு என்ன பல்ல
நல்லா இருக்கு, இல்லை வலிக்க தான் போதா, இல்லை டென்டிஸ்ட் தான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? பட் நம்மளுக்கு தான் வந்து பல்லு ப்ராப்ளம் எப்போ வரலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நமக்காக வந்து ப்ராப்ளம் மட்டும் தான் வெயிட் பண்ணணும், டென்டிஸ்ட்லாம் வெயிட் பண்ண மாட்டார். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்போ? என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு வெப்சைட் சொல்லுவேன். ஓகே, அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட பற்களை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, சும்மா எல்லாருமே சொல்றாங்க அதுக்கு ஒரு வெப்சைட் இதுக்கு ஒரு வெப்சைட் அப்படிலாம் இல்லைங்க. எல்லாத்துக்குமே ஒரு வெப்சைட் இருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கு. அந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா? புதுசா ப்ராப்ளம் வருது, நாங்கள் புதுசா வச்சுதான் இதெல்லாம் ரொம்ப இருக்கேன். ஓகே, அதாவது நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு யாரும் வைக்க க்ரௌனே வைக்கல அப்படின்னா கூட அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கூட சால்வ் பண்ணுற மாதிரி உங்கள் பல்லுக்கு ஏன் நாங்கள் க்ரௌன் வைக்கக்கூடாது, அந்த மாதிரி பல வந்து சொல்யூஷன்ஸோட வரது இந்த வெப்சைட் இருக்கு. ஓகே, இந்த வெப்சைட் பேர் என்ன? simplestepsdental.com. ஓகே, simplestepsdental.com. ஓகே, ஓகே, ஸ்பெல் பண்ணும் என்ன வேற, simplestepsdental.com. வாவ், எல்லாருமே கருத்து சொல்லி கடுப்பேத்துவாங்க. பட் நம்ம டெய்லி ஒரு வெப்சைட் சொல்றோம் பாத்தீங்களா, அங்க நிக்கிறோம். என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கோ. கேவிட்டிஸ் பத்தி எல்லா விஷயங்களும் இருக்கு. ஓகே, எப்ப கூட நீங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு டென்டல் டாக்டர் போய் என்ன டாக்டர் எனக்கு எப்படி சொத்தப்பல் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இன்னொரு வீடியோ போட்டுக்காங்க, இப்படிதான் பிரஷ் பண்ணும், காலங்காலமா போட்டு தேய்ச்சி இருக்கீங்களே, அதுக்கு பேர் பிரஷிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் ஸ்ட்ரோக் டவுன் ஸ்ட்ரோக் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. முதல்ல பிரஷிங் கத்துக்கிறதுக்கும் இந்த வெப்சைட் இருக்கு பேசிக்கா. அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம பார்த்துக்கலாம், மவுத் வாஷ் எப்படி பயன்படுத்தலாம், பல விஷயங்கள்லாம் அந்த வெப்சைட்ல இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பிரஷ் பண்ணவே நீங்க கத்துக்கணும், அதுக்காக நீங்க இந்த வெப்சைட் போய் பார்க்கணும். அது பேர் என்னமா? simplestepsdental.com. ஓகே, simplestepsdental.com கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இது மட்டும் யூஸ்ஃபுல்லா இருந்த போதுமா? மற்ற விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, எப்படி இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சா, எவ்வளவு நல்லா அதை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணிட்டா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நம்ம வந்து மைண்ட்ல எடுத்துப்போம் இல்லையா? ஆமா. ஸோ மல்லி சட்னில இருந்து காக்கா கதை வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருந்தது, பயனுள்ளதா இருந்ததா இல்லையா அப்படிங்கிற பல விஷயங்களை feedback@pudhiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் காமிச்சு வைக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி இங்கே ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா ஸ்க்ரீனில், அந்த அட்ரஸ்க்கு உங்கள் லெட்டர்லாம் போட்டு அனுப்பி வைக்கலாம் உங்களோட ஃபீட்பேக்ஸை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இங்கே உங்கள் ஃபீட்பேக்லாம் அனுப்பிங்க, நம்பரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி நாளைக்கு நிறைய புது விஷயங்களோட உங்களுக்கு புது நாளில் வந்து சந்திக்க போகிறோம் புதியுகம் FM ஸ்டேஷனில். இது இனி அவன் என்று வாரன் என்ன ஆனந்தி.